ஹாய் வெனஸ்டே மார்னிங் வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சுன்னு பார்க்கலாம். லஞ்சுக்கு எப்பவும் போல் சுட சுட சோறு, சூப்பராக ஒரு ப்ளைன் சாம்பாருங்க. இன்றைக்கி அமாவாசையும் கூட இல்லைங்களா, அதனால் காய் எதுவுமே போடலைங்க. ப்ளைனாக சாம்பார் வச்சுட்டு சாஸ்திரத்துக்கு ஒரு வாழைக்காயும் வறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருத்திகை அமாவாசையில் எங்கள் ஆயா வந்து சொல்லுவாங்க. அதை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேங்க. இது வந்து காகத்துக்கு சாப்பாடு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் தாங்க வாங்கினேன். இந்த வடை, பருப்பு வடை, மெது வடை ரெண்டுமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை தான் நான் வந்து வச்சுருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் சாம்பார், அந்த வடை தாங்க. எப்பவும் போல் டெய்லி ஒரு ஃப்ரூட்டில் அவங்களுக்கு மாம்பழம் கொடுத்துருக்கேன். காகத்துக்கு பார்த்திங்கன்னா நான் எள்ளும் தயிரும் கலந்து தாங்க எப்போவுமே வந்து சாப்பாடு வைப்பேன். ஏன்னா நம்ம காகத்துக்கு சாப்பாடு அதாவது மற்ற நாளில் வைக்கும்போது டெய்லியுமே நம்ம சாப்பாடு வைக்கிறோம். ஆனால் வந்து மற்ற நாளில் வைக்கும்போது காக்கா சீக்கிரம் எடுத்துரும். அமாவாசை நாளில் பாருங்கள் காகம் சீக்கிரம் எடுக்காது. ஆனால் இவங்க வந்து அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது இல்லையா, 2 பேருக்கும் டைம் ஆகிடும். அதனால் வந்து இவங்க சாம்பார்லாம் வச்சு சாப்பிடும்போது அது எச்சில் ஆகிடும் இல்லைங்களா. அதனால் எப்போவுமே நான் வந்து தயிரும் எள்ளும் கலந்து சாப்பாடு வச்சுருவேன். அதுக்கப்புறம் இவங்க வந்து சாம்பார்லாம் வந்து யூஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் இந்த மாதிரி தாங்க ஃபாலோ பண்ணுறேன். இது கரெக்டாக இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்து என்னுடைய மாமனார் தவறி ஒரு 10 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன். இது கரெக்டான்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.